அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உலமாக்களே, புத்திஜீவிகளே, இயக்கங்களை தலைமை தாங்கி வழிநடாத்திச் செல்கின்ற இயக்க தலைவர்களே, இயக்கவாதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உங்களிடமிருந்து தெளிவு பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஜம்மியத்துல் உலமா உட்பட. இந்த விஷயத்திலே ஜனாதிபதி ஆணைக்குழு முன் அப்துல் ராசிக் அவர்கள் வழங்கிய பதில் பற்றி சுட சுட வேகமாக வாட்ஸ்அப் குழுமங்களிலும் ஃபேஸ்புக்கிலும் பரப்பப்பட்டு வருகின்றது. அப்துல் ராசிக் ஒரு இயக்கம் சார்ந்தவர். அவர் பற்றி பல சந்தேகங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு அந்த அமைப்புக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஒத்தாளர்களாக காட்டப்பட்டிருக்கின்றார்கள். மார்க்கத்தில் முரண்பாடுகளை தோற்றுவித்து சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள். எஸ்எல்டிஜே, சிடிஜே என்று மாறி அது வளர்ந்து வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது டிஎன்டிஜே என்று ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்களுடைய போக்கிற்கு இருக்கின்ற ஏனைய அமைப்புகளையும் உலமாக்களையும் கடுமையாக விமர்சித்த ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் யார்? இவர்களுக்கு இருக்கின்ற சமூக அங்கீகாரம் என்ன? ஜம்மியத்துல் உலமா உட்பட உலமாக்களே, புத்திஜீவிகளே, இயக்கம் சார்ந்தவர்களே, இயக்கவாதிகளே, இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இவர் உண்மையிலேயே இஸ்லாமிய ஷரியா வரையறைக்குள் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாகவும், முஸ்லிம்களோடு அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் என்ற சகோதரத்துவத்தோடும் அவரும் அவருடைய அமைப்பும் காணப்படுகின்றதா? இவர்களுடைய தௌவா பணியின் விளக்கம் என்ன? இவர்கள் தாவாவில் முரண்படுகின்ற இடம் எது? இவர்களை பற்றி ஏற்கனவே பல முரண்பாடுகள் வந்த பொழுதெல்லாம் இவர்களுக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டன. தம்பிராசேக் என்று பேசிய கதைகள் நிறைய இருக்கின்றன. இவர் அங்கீகரிக்கப்படாத ஒருவராக காட்டப்பட்டன. இவருக்கு இஸ்லாமிய அமைப்பு ரீதியாக எந்த விதமான பெருமானமும் இல்லை என்றெல்லாம் காட்டப்பட்டன. அவர் இப்பொழுது நேற்று முன்தினம் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் குர்ஆனை வைத்து பேசிவிட்டு வந்தார் என்பதற்காக அவருடைய செய்திகளை நீங்கள் பரப்புவதற்கு முன்பர் அவருடைய நிலைப்பாடு, அவரது செயற்பாடு, அவரது போக்கு, அவரது இயக்கம் எங்கு செல்கின்றது என்பது பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் உங்களிலே இருக்கின்றீர்கள். ஜம்மியத்துல் உலமாவிலும் இருக்கின்றீர்கள், வேறு அமைப்புகள் சார்ந்த இடத்திலும் இருக்கின்றார்கள், புத்திஜீவிகளிலும் இருக்கின்றீர்கள். இப்படி எல்லா வகையான ஒரு தெளிவும் கிடைக்கப்பட்டதன் பின்னர் அப்துல் ராசிக் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர், அவருடைய அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்ற நிலைப்பாட்டுக்குள் வருமாக இருந்தால் அது பற்றி கருத்து பரிமாறுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.